வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. குலோப்ஜாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. ரஸ்க்கும் மேரி பிஸ்கெட்டும் இருந்து, சரி சக்கரை இருக்குது, உடனே நம்ம பண்ணிடலாம், அதை வச்சு குலோப்ஜாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ குலோப்ஜாம் பண்ண போகிறோம். இந்த குலோப்ஜாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேரி பிஸ்கெட் வந்து ஒரு 10-15 மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடச்சி இதில் போட்டுக்கலாம். பாதாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச மேரி பிஸ்கெட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரஸ்க்கு வச்சுருக்கேன் நான். பாருங்கள், ஒரு 20 பீஸ் கிட்டத்தட்ட ரஸ்க்கு வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரஸ்க்கும் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துங்க. 1/4 கப் அளவுக்கு இதில் மைதா கலந்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா வந்து இதை இப்படி பிணைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இதை உருட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஊற்றிக்க. குலோப்ஜாமுக்கு மாவு வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம். ப்ரெட்டும் மேரி பிஸ்கெட்டும் தான். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துருவோம். ஏலக்காய் வந்து ஒரு 5 வச்சுருக்கேன். இதில் நம்ம போட்டு தட்டிக்கலாம். நல்லா சர்க்கரை கரையிட்டோம். நம்ம வந்து இந்த ஏலக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5-6 பாதாம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இது கொதிச்சா போதும். நம்ம இதை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம குலோப்ஜாம் பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து மீடியமாக காஞ்சிருக்கணும். ஒரு அப்படியே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைங்க. கொஞ்சம் வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். பாருங்கள், குலோப்ஜாமை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் வெதுப்பான சூட்டில் போட்டால் தான் நல்லா வந்து ஊறும். 15 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குலோப்ஜாம் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.